வணக்கம். நான் உங்கள் சங்கீத சிலம்பு. இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெரும்பாலும் எதையாவது நீங்கள் ஒரு இடத்துல கற்று தேர்ச்சியாகி வந்திருக்கீங்க அப்படின்னா, அதை சக காலத்தில் சமுதாயம் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அதை அவங்களால எதிர்மறைங்கிறத நேரடியாக காட்ட முடியாமல், ஏதோ ஒரு வகையில் அதை எதிராக மாற்றியோ, உங்களை வீழ்ச்சி செய்கிற மாதிரியோ நிறைய முயற்சி செய்வாங்க. அதனால் பெரும்பாலான பொது இடங்களில் நீங்கள் கற்று தேர்ந்து இருக்கக்கூடிய துறை சார்ந்த பேச்சுக்களை குறைவாக பயன்படுத்த வேண்டும். ஏன் அப்படின்னா, நம்ம கற்று தேர்ந்ததை எங்கே மதிப்பு அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல தான் அந்த திறமையை வெளிப்படுத்தணும். நீங்கள் சாதாரண வெளியில் அதை பேசுகிறீங்க அப்படின்னா, அது ஏதோ ஒன்று சொல்லி அது சம்மந்தமான தகவலே தெரியாதவங்க உங்களை ஏதோ ஒன்று சொல்லி அவங்கள மட்டத்தட்டம் தான் பார்ப்பாங்க. அதனால் நிறைய விஷயத்தை நீங்கள் பொதுவான இடங்களில் பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்திச்சு பேசுங்க. சாதாரணமாக இருக்கிற மனிதர்கிட்ட சாதாரண பேசி வந்துருங்க. அவங்கள்ட்ட கருத்து பேசுகிறது அந்த மாதிரிலாம் அவ்வளோ சாத்தியக்கூடாக இருக்காது. அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயம் தான் எங்கள் வாக்குச்சாவடியில் நான் வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு தகராறு வருது. என்ன அப்படின்னா, கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவரே சொல்லலாம். ஒருத்தர் வாக்கு செலுத்த உள்ளே போயிருக்காரு. வாக்கு செலுத்த உள்ளே வந்ததுக்கான அவர் வாக்கு செலுத்த உள்ளே போனோம்னா நாலு கட்சிக்காரங்க எல்லாருமே அவர் டிக் பண்ணிட்டாங்க. அவர் பேரை அரசு அதிகாரிகள் பார்த்திங்கன்னா அவரோட ஆவணங்கள்லாம் சரி பார்த்துக்கிட்டு கையெழுத்து போடுற இடத்துல அவங்க கைரேகையை வாங்கிட்டு அந்த கை இங்கு வச்சாங்க என்னன்னு தெரியல, அதோட அவர் வெளில வந்துட்டேன்னு அவர் சொல்கிறார். ஆனால் கை ரேகை வச்சுருக்காரு. இப்போ திரும்ப நான் வாக்களிக்கல சொல்லி வெளில சொல்லியிருக்காரு. அந்த கட்சி சார்ந்தவங்க கொஞ்சம் பேரை உள்ளே அழைச்சிட்டு வராங்க. இது மாதிரி உள்ளே வந்தாராம். முதல்ல வாக்களிக்கலன்னு சொன்னாங்க. உள்ளே இருந்த அந்த எல்லா கட்சிக்காரங்க டிக் பண்ணுவாங்களே, இவர் வாக்களிச்சிட்டான்னு சொல்லி அதை மார்க் பண்ணுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இல்லை இவர் வாக்களிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. அரசு அதிகாரிலையும் கொண்டு வந்து டாக்குமெண்ட் காட்டுறாங்க. இவர் வாக்களிச்சிட்டாரு, இங்கே பாருங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. டாக்குமெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அவர் வாக்களிச்சதுக்கான எல்லா ப்ரூஃபும் அங்கே இருக்கிறத காட்டிட்டாங்க. இப்போ இந்த தேர்ட் பார்ட்டி ஏன்னா அந்த வாக்களிச்சு நான் உள்ளே போனால் ஆனால் வாக்களின்னு சொல்கிறதில்ல, அவரோட சைடில் ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு காரணம் வைக்கிறார். அது நம்பக்கூடிய விஷயமா தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் கையில் இங்கு இல்லை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஆள்காட்டி விரலில் இங்கு வைப்பாங்களா, அது இங்கு என் கையில் இல்லை பாருங்கன்னு சொல்கிறார். உண்மையிலேயே அழைச்சா கூட அது கண்டிப்பாக அலையாது, கொஞ்ச நாள் இருக்கும். அவர் கையில் இல்லை தான், அதை ஒத்துக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்படுங்கிறதுனால இந்த வரிசையில் போயிட்டு கடைசியில் அந்த சுவிட்ச் அழுத்தம் வந்துட்டாரோ என்னமோ ஒரு சந்தேகம் இருக்குது. உண்மையிலேயே வாக்களிக்கலாம், நீங்கள் வாக்களிக்கலாம், அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் நீங்கள் கைரேகை அங்கே வச்சுருக்கீங்க. அப்போ அந்த கைரேகை இங்கும் கையில் இருந்து அப்படின்னா சுவிட்ச் மட்டும் எழுத நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு நான் ஒரு வாதம் வைக்கிறேன். நீங்கள் அங்கே எல்லாமே செஞ்சுட்டு இல்லைன்னு சொல்லி சப்போஸ் போய் சொன்னீங்க அப்படின்னா 3 வருஷம் சிறை தண்டனை சொல்லி அரசு அறிவிச்சுன்னு சொல்லி ஒரு யதார்த்தமாக நான் சொல்கிறேன். அப்போ உடனே இப்போ நான் ஒரு கட்சி சார்ந்து பேசுகிறேன்னா இன்னொரு கட்சி சார்ந்து இருக்க எல்லாமே உறவினர்கள் தான், நான் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு எல்லாம் குதிக்கிறாங்க. உண்மையிலேயே அங்கே உள்ள விஷயத்த நான் சொல்கிறேன். உண்மையிலேயே ஒரு குடிமகன் வாக்களிக்கல அப்படின்னா அதை நான் தான் முதல்ல அழைச்சி வாக்களிக்க வைப்பேன். ஏன் அப்படின்னா, ஜனநாயக கடமை தடுக்கிறதுல யாருக்கும் உரிமை இல்லை. அதே மாதிரி ஜனநாயக உரிமையை மீறுறது அப்படிங்கிறப்ப உண்மையிலே தண்டனைக்குரிய விஷயம் தான் அது. ஏன் அப்படின்னா, இந்த 130 கோடி பேர் இருக்கிற இந்த நாட்டில் தனிமனித ஒழுக்கம் இல்லை அப்படின்னா சமுதாயம் சீர்கேடாக ஆகும். அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது ரொம்ப சத்தமாகுது. அது அப்புறம் அந்த காணொலி எடுக்கிறதுக்காக சிசிடிவி கேமராலேருந்து சம்மந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு ஃபோன் கால்லாம் வந்தது. சத்தத்தை குறைஞ்சி அதை நாங்கள் பார்த்து அந்த வாக்கு வித்தியாசத்துக்கு சீரியல் எண்ணுக்கும் அந்த பெட்டியில் வாக்களித்த எண்ணுக்கும் நாங்கள் டிஃப்ரென்ஸ் இருந்துன்னா வாக்களிக்க வைக்கிறோம், நீங்கள் எல்லோரும் வெளில போக சொன்னாங்க. நாங்களாம் வெளில வந்துடும். இதை ஏன் நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம எந்த இடத்துலையாவது சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அறிவுபூர்வமான விஷயத்தை நம்ம கூட இருக்க சக மனிதர்கிட்ட நம்ம சாதாரணமாக பகிர்ந்தால் கூட நம்மளை முட்டாளுங்கிற மாதிரி, இவர் தான் பெரிய விவரமானவங்கிற மாதிரி அதை கொண்டு வர நினைப்பாங்க. அதை நாம் யதார்த்தமாக தான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, அதை சொல்ல நம்மளோட கடமை, நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கணும். காலப்போக்கில் அதெல்லாம் சரியாயிடும், எல்லோரும் அதை ஏற்றுக்குவாங்க. நன்றி.